வணக்கம் மக்களே, சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்னும் 10 நாட்கள் மட்டுமே அவகாசம் கொடுத்து மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, யாரெல்லாம் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படிங்கிற கூடுதலான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே தங்களுடைய அடையாளம் மற்றும் முகவரி ஆவணங்களை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிப்பதற்கு ஜூன் 14 வரை மட்டுமே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு எந்த ஒரு புதுப்பிக்கும் செயலுக்கும் ரூபாய் 50 கட்டணத்துடன் ஆதார் பதிவு கூடத்திற்கு சென்று பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா UIDAI அறிவிச்சிருக்கிறாங்க. UIDAI விதிமுறைகளின்படி ஆதார் பதிவு செய்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய அடையாள ஆவணங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் முகவரி ஆவணங்கள் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஆகியவற்றை புதுப்பிக்க வேண்டும். இது ஆதார் விவரங்கள் பரிசோதிக்கப்படவும் துல்லியமாக இருக்கவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 14, 2025க்கு பிறகு எந்த ஒரு தகவல் மாற்றத்தையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதார் மையத்திற்கு சென்று 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி மட்டுமே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படிப்பட்ட நிலையில் ஆதார் அப்டேட்டை இலவசமாக எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UIDAIயின் இணையதளத்தில் உள்ள மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதன் பிறகு உங்களுடைய 12 இலக்க ஆதார் எண் மற்றும் கேப்சாவை பதிவு செய்து லாகின் செய்ய வேண்டும். அதோடு ஆதார் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தற்போது வச்சிருக்கக்கூடிய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் எல்லாமே காட்டும். அந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் சரி பார்க்கணும். ஒருவேளை உங்களுடைய ஆவணங்களில் தவறு இருந்துச்சு இல்லை திருத்தம் செய்யணும் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து புதுப்பிக்க வேண்டிய ஆவணங்களை தேர்ந்தெடுத்து தெளிவாக ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை JPEG, PNG, PDF வடிவத்தில் 2 MBக்கு உட்பட்ட அளவில் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் தகவல்களான விரல் ரேகையை பதிவு செய்கிறது, கண்ணின் கருவிலியை பதிவு செய்கிறது மற்றும் புகைப்படம் எடுப்பது போன்றவற்றை ஆன்லைனில் இலவசமாக விண்ணப்பிக்க முடியாது. இதற்காக நீங்கள் ஆதார் மையத்திற்கு நேரில் சென்று தான் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாக நீங்கள் ஆதார் விவரங்களை இலவசமாக ஆன்லைனில் புதுப்பிக்க விரும்புபவர்கள் ஜூன் 14, 2025க்குள் செய்து முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஆதார் சேவை மையத்திற்கு நேரில் சென்று காத்திருந்து கட்டணம் செலுத்தி தான் இந்த தகவல்களை எல்லாம் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.